அப்படி ஒரு மிக்ஸு கொடுத்து அப்படியே ஊற்றி சாப்பிட்ணும் சாதத்தில். அதுதான் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். 2 ஸ்பூன் வந்து நல்லெண்ணெய் ஊற்றிடு. துவரம்பருப்பு 2 ஸ்பூன், கடலைப்பருப்பு 1 ஸ்பூன், அரை ஸ்பூன் வந்து உளுத்தம்பருப்பு வந்து 2 ஸ்பூன் தனியா, 3/4 ஸ்பூன் சீரகம், 1 ஸ்பூன் வந்து மிளகு. மணம் வர வரைக்கும் வறுத்து எடுத்துக்கணும். ஒரு 2 பத்தை தேங்காய் ஆற வச்சு குறைன்னு அரைக்கணும். இன்னும் ஃபுல்லாக நம்ம ரசம் வைக்க போகிறோம். தக்காளி பழம் ஒரு 2 தக்காளி பழம், ஒரு அரை ஸ்பூன் மஞ்சத்தூள், ஒரு கட்டி பெருங்காயம். இங்கே பாருங்கள், இந்த அரைச்ச பவுடரை சேர்த்துடலாம். உப்பு சேர்த்துட்டு கொத்தமல்லியும் கருவேப்பிலையும் போட்டுக்கலாம். இதுக்கு ஒரு சிம்பிள் தாளிப்பு தான். 2 ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேன், அரை ஸ்பூன் கடுகு, 4 ஸ்பூன் வந்து வெந்தயம், ஒரு கட்டி பூண்டு சின்னதாக, கருவேப்பிலை, காஞ்ச மிளகாய், ஒன்று. ரசத்தை பொரிச்ச ரசம் சூப்பராக இருக்கும்.